வெல்கம் டு டெய்லி சமையலறை. டெய்லி சமையலறையில் இன்றைக்கி நாம் மட்டன் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை லவங்கம், ஒரு அரை ஸ்பூன் மிளகு இதை சேர்த்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும். இப்போ வறுத்தாச்சுங்க. வேறு ஒரு பிளேட் மாற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. அதோடய சேர்த்து 1 ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். அதோட இப்போ எண்ணெய் நெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சலை, 2 பட்டை கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, ஜீரகம் கொஞ்சம், எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியை அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க. அதே அளவுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சு பார்த்துங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாங்க. நல்லா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து நல்லா வதக்கிறோம். நம்ம தனியாக பாத்திரம் வச்சு செஞ்சு அதை வேக வச்சு செஞ்சு மட்டன் அப்புறமா இது பண்ணி குழம்பு வைக்கணும்னா ரொம்ப டைம் ஆகும். எப்படினாலும் ஒரு 3/4 மணி நேரம் வந்துடுங்க. இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 20 நிமிஷத்தில் மட்டன் குழம்பு தயாராகிருங்க. ஒரே வேலையாக முடிஞ்சிடும். குக்கரில் வச்சோம்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நம்ம எண்ணெய் எது ஊற்றாமல் வறுத்துருக்கோம் இல்லையா, சோம்பு ஜீரகமெல்லாம் அந்த இது இருக்குங்க. செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு சில்லு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 முந்திரி நம்ம வறுத்து வச்சது இதோட சேர்த்துக்கலாங்க. சோம்பு ஜீரகம்லாம் வறுத்து வச்சோமா அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். கசகசா நான் 1 ஸ்பூனு சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். இதோடு சேர்த்து மையாக அரைச்சிருக்கேங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சமாக நான் எடுத்து அரைச்சிருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் இப்படி அரைச்சி சேர்க்குறது. வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகணும் நல்லா வதக்கிடுவோம். இதை இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போயிடுச்சுங்க. 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது இதோட சேர்த்து நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோம். நாங்கள் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதோட மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதுக்கு காரம் அதிகமாக இருந்தால் மல்லித்தூளை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை அதோடு சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுவோங்க. ஒரு
ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கிடலாங்க இதோட. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இந்த மசாலா எல்லாம் ஒன்று போல் கலர்ற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க இதோட. கொஞ்சமாக புதினா இலை இதோட சேர்த்து ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அரை கிலோ நான் மட்டன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். எலும்பு கறி தாங்க வாங்கியிருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. மசாலா மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுவோங்க. நம்ம குழம்பு மட்டன் குழம்பு வைக்கணும்னா எலும்பு கறி வாங்கினா தாங்க குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ தனியாக கிரேவி வைக்கணும்னா தனி கறியாக வாங்கிக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி பரட்டி கிண்டி விட்டிங்கன்னா அதில் இருக்க தண்ணி வந்து நல்லா இதாகிருங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. லாஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்தா தாங்க நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அந்த தேங்காய் அதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார் அலசி அந்த தண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவு ஊற்றிக்கிறலாங்க. குழம்பு அதிகமாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றினாலே போதுங்க இதுக்கு. குக்கரில் வைக்கிற வாசி தண்ணி அதிகமாக பிடிக்காது. இப்போ உப்பு பார்த்து உப்பு கொஞ்சம் பத்தலைங்க, நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. திரும்ப கறி வெந்த விட்டு நம்ம அப்புறமா பார்த்தோம்னா உப்பு பிடிக்காதுங்க கறியில். அதனால தான் இப்போ மூடி போட்டு மூடக்குள்ள உப்பை பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க குக்கரை. ஒரு 6 விசில் விட்டால் போதுங்க, கறி நல்லா வெந்துருங்க. பாருங்கள் சூப்பராக எப்படி இருக்கு பாருங்கள். நம்ம ஊற்றுற எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த அப்படியே சிம்லேயே வச்சு கொதிக்க விட்டோம்னா சூப்பராக இருங்க மட்டன் குழம்பு. மட்டன் குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லி தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.